பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Very good, sir. எடுத்துட்டா ஸோ ஒரு எஃபிஷியண்டான மினிஸ்ட்ரி ஸ்குவாட் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இங்க இருக்காங்க இவங்க மூவருமே. ஸோ முதல்ல தங்கம் சார் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த சீனியர் மோஸ்ட் அண்ட் உங்ககிட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல விச் ஒன் ஆஃப் யூ ஆகணும்? த்ரோ யோர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். சார் நான் அதுக்கு முன்னாடி உனக்கு சீரியஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்கணுமா குழந்தைங்க இல்ல என்ன வேணா கேட்கலாமா சார்? எது வேணாலும் as you like it. பிடிஆர் சார் உங்களோடது? Of course. ராஜா சார் Go ahead, please shoot. Please go ahead. So, students, அது ஒரு ஆர்டர் இருக்கு. முதல்ல யா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அபிநயா. வெரி குட் அபிநயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தங்க கேள்வி கேட்கும்போது அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஏன்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஃப்ரெண்ட் குரூப் எடுத்திருக்கீங்க, கரெக்டா? Computer Science Engineering with AI and ML specialization, Artificial Intelligence, from PSG College of Technology, Coimbatore. ஸோ என்னோட கொஸ்டின் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணும்னு விரும்புகிறேன். சார், யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ், கீழடி, பொருணை, மியூசியம்ஸ் இதனுடைய ஃபோக்கஸும் அதிகமாக இருக்கு. அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில்? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ன்றது உண்மை, அது யதார்த்தம் தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம். அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய தொன்மை, நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை, இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்திருப்போம். ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைட் இன்னும் இருக்குது. இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கிறதுக்கும் நம்ம நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள் இன்னும் இருக்குது. ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றக்காக தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு. ஆனால் அதை நம்ம வந்து விட்டுற முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ பொருணை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒன்லி டிஸ்பிளே மட்டும் இருக்காது. நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றி இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்களை அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஒரு 7D எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில், அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். பழமையை வச்சு இப்போ என்ன செய்கிறோம்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட நம்ம பார்க்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? அதுதான் நான் சொல்ல வருது. நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட் சர்டன்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ்.